ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் விலாக்ஸ். இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் 1/2 kg அளவு பிரியாணி குக்கரில் ஒட்டாமல் குழையாமல் நல்ல மணமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அரிசியை இந்த மாதிரி ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி நல்லா வாசமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறதுனால அரிசியை ஊற வைக்க வேண்டியதில்லை. நல்லா 2 தடவை இந்த மாதிரி அலசி தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் 600 கிராம் அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கரண்டி தயிர் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்படி செய்யறதுனால பிரியாணியில் சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். 1/2 கிலோ பிரியாணிக்கு 15 பல் பூண்டு, சம அளவு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, நான் 10 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறதில்ல. 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கல்பாசி, 3 துண்டு பட்டை. இது நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரு பேஸ்ட்டே போதும். இது கூட நம்ம எந்த மசாலா பொருளும் ஆட் பண்ண போகிறதில்ல. பிரியாணிக்கு இதுவே ஒரு நல்ல வாசனையை தரும். நான் இது கரெக்டாக 1/2 கிலோ மெஷர்மெண்ட்க்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ அப்படின்னா இதை அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம். பிரியாணி தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எடுத்துக்கலாம். 1 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் சன்னமாக வெட்டி எடுத்துக்கலாம். 1 நாம்பல் மல்லி புதினா இலையை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு மல்லியை விட புதினா கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். குக்கரில் 70 ml நெய், 50 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் தாளிப்பு பொருளோடு சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கலருக்காக ஆட் பண்ணுறது, காரம் இருக்காது. பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த மிளகாய் தூள். சிக்கன் நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம புதினா இலை, மல்லி இலையம் போட்டு கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் போட்டால் தான் அது நல்ல வாசனை அப்படியே இருக்கும். இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1:1/2. அதாவது 2 டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி, 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவு தண்ணியை நான் கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை அப்படியே பச்சையாக ஊற்றிடக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை தான் இதில் ஆட் பண்ணணும். அதனால் அளந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணியோட வாசம் போகாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. குக்கரை ஓப்பன் பண்ணதுமே கண்டிப்பாக வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். அப்போ தான் குழையாமல் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.